ஹாய் ஹலோ வெல்கம் டு ரீனா இன்டீரியர். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்னை ஆதம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து யூபிவிசி இன்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமர் பக்கத்தில் இருக்காங்க. நம்மளுடைய ஒர்க்கு எப்படி வந்துருக்குன்னு நம்ம கஸ்டமர்கிட்ட கேட்கலாம். வணக்கம் மேடம். நாங்கள் ஆதம்பாக்கம் சார் சைட்டு இன்ஸ்டாகிராமில் தான் ஃபாலோ பண்ணியிருந்தோம். ஸோ என்கொயரி பண்ணோம், வந்து பார்த்தாங்க ஸ்டாஃப்லாம் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க சார். நாங்கள் என்னெல்லாம் கேட்டோமோ கேட்ட ஃபினிஷிங் எல்லாமே ஃபினிஷிங் ஆக்சுவலாக செமையாக வந்திருக்கு. தேங்க்யூ. ஸோ அதே தான் மிஸ்ஸஸ் என்ன சொன்னாங்களோ அதே தான். எனக்கு வந்து உங்களோட ஒர்க்கு ப்ளஸ் சொன்ன டைமில் குறைஞ்ச பட்ஜெட்டில் நல்ல ஒரு நாங்கள் கேட்ட மாதிரி எங்களுக்கு ஏற்ற மாதிரி பொறுமையாக சொன்ன டைமில் நல்லா லக்ஸுரியாக சிம்பிளாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஒன்று நல்லாயிருக்கு உங்களுடைய ஒர்க்கு. நன்றி. சரி, நம்மளுடைய ஒர்க்கு வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் ஒன் பை ஒன்னாக காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஹாலுங்க. ஹாலில் பார்த்துட்டிங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக இந்த வாலில் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளூட்டட் பேனலுங்க. ஃப்ளூட்டட் பேனல் பண்ணி பேக்கில் வந்து டிவி ப்ரொஜெக்ஷன் வந்து ஒயிட்டில் பண்ணிட்டு இருக்கோம். வித் நம்ம வந்து கீழே வந்து வால் பாக்ஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக பண்ணாமல் லைட்டாக வந்து பெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம இதெல்லாமே பார்த்தீங்கன்னா யூபிவிசியில் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் அப்படியே நம்ம இங்கே பண்ணிட்டோம்னா நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து இந்த ஏரியாவில் பார்த்துட்டிங்கன்னா ஓப்பன் இருந்தது. இந்த ஓப்பனில் பாருங்கள் நம்ம பேக்கில் வந்து பேனலிங் பண்ணி அண்ட் வந்து பூஜை ரூமில் பார்த்துட்டிங்கன்னா வந்து ஃபுல்லாக செல்ஃப் பண்ணி சிம்பிள் ரொம்ப லக்ஸுரியாக நீட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா சிஎன்சியில் வந்து டோர்ஸ் ஃபினிஷ் பண்ணி ரொம்ப அழகாக கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி அப்படியே மேலே பார்த்துட்டிங்கன்னா மேலே பாருங்கள் ஆக்சுவல் ஃபால் சீலிங் கிடையாது. நம்ம ஃப்ளூட்டட் பேனல்லே பார்த்துட்டிங்கன்னா வந்து சுற்றி வந்து ஒரு பார்டர் மாதிரி நம்ம வந்து ப்ரொவிஷன் கொடுத்து லைட்டிங் பாருங்கள் ஃபுல்லாகவே ஸ்டிப் லைட் வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அந்த மேலே டிவிக்கெலாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி ஃபேனுக்காக இருக்கட்டும் அண்ட் வந்து லைட்டிங் ப்ரொவிஷன் வந்து டெப்த் எடுத்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். சின்ன ஆள் எவ்வளோ டிசைன் எவ்வளோ கொஞ்சம் வந்து கஸ்டமைஸ் பண்ணி எவ்வளோ நீட்டாக பண்ண முடியுமோ நம்ம அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அப்படியே நம்ம வந்து இங்கே பாருங்கள் ஸ்டேர் கேஸ் கீழே பாருங்கள். ஸ்டேர் கேஸ் கீழே வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளூட்டட் பேனல் வித் அதே மாதிரி கார்னர் பார்த்துட்டிங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து கீழே வந்து டோர் ஃபினிஷிங் பண்ணி அண்ட் இங்கே வந்து ஒயிட்டில் வந்து நம்ம டோர் வாஷ் பேசன் வந்து நம்ம டோர் இங்கே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். சிம்பிளாக நீட்டாக அழகாக வந்துருக்கும் பாருங்கள். அண்ட் இந்த ஏரியா பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சனுடைய வந்து ஓப்பனு. ஆக்சுவலாக இங்கே பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் மாதிரி இங்கே வந்து ஒரு பீஸ் இருக்குது. அதுக்கு தகுந்த ஃபுல்லாகவே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து ஃப்ளூட்டடில் வந்து பேனல் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த ஏரியாவில் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து பாக்ஸாக வந்து பேனலிங் பண்ணி கொடுத்துருக்கோம். லைட்டிங் ப்ரொவிஷனோட பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ரொம்ப லக்ஸுரியாக வந்திருக்கும் பாருங்கள் கிச்சனுடைய என்ட்ரன்ஸு. வாங்க அப்படியே கிச்சன் இப்போ. இந்த கிச்சனில் பார்த்துட்டிங்கன்னா வந்து காமனாக இல்லாமல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ப்ரொஃபைல் டைப்பில் பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ரொஃபைல் ஹேண்டில் ஸ்டைலில் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதெல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் ஹேண்டில் ஃபுல் லென்த்தியாக கொடுத்துருக்கோம். டோர்ஸ் ஹேண்டில்ஸ் எல்லாம் ஃபுல் லென்த்தியாகவே அழகாக பண்ணி கொடுத்தோம். இதெல்லாம் செல்ஃப்லாம் பாருங்கள் கிளாஸ் டோருங்க. செல்ஃப் கிளாஸ் டோரு அதே மாதிரி கீழே அதே மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஃபுல்லாகவே ஓப்பன் டோருக்கு எல்லாமே கொடுத்துருக்கோம். உங்களுக்கு டோர்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஏரியா பார்த்துட்டிங்கன்னா வந்து ட்ராவுஸுங்க. நம்ம யூபிவிசிலே வந்து ட்ராவுஸ் கஸ்டமர் போதும் கேட்டனால பிடிச்ச மாதிரி வந்து யூபிவிசியில் நம்ம ட்ராவுஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கு வந்து இங்கே ஒரு டோருங்க. ஆக்சுவலாக இதோடைய கவுண்டர் பார்த்தீங்கன்னா ஏதோ கண்டினியூ பண்ணி இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டேபிள் டாப் மாதிரி கண்டினியூ பண்ணி இங்கே வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். அழகாக டோர்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வால் பாக்ஸு. வால் பாக்ஸில் பாருங்கள், வால் பாக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து பிளாக் ஹேண்டிலுக்கு ஃபுல் லென்த் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். டோட்டலாக லக்ஸுரியாக ரெஜுரியாக அவ்வளோ நீட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஏரியா எல்லாமே ஓப்பன் டோர் தாங்க. எல்லாமே ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து செல்ஃப் இருந்து க்ளோசிங் மட்டுமே பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம இங்கே பெட்ரூம். இந்த பெட்ரூமில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து ஆல்ரெடி பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஓப்பன் கொடுத்துருந்தாங்க. நம்ம அந்த ஓப்பனில் வந்து கஸ்டமர் ஓல்டு பீரோ வைக்கிறதுக்காக வந்து அந்த ஸ்பேஸ்க்கு வந்து கொடுத்துருக்கோம். டோர் கவர் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஃபுல்லாக கடப்பால செல்ஃப் போட்டிருந்தாங்க. ஃபுல்லாகவே வந்து நம்ம பாக்ஸ் டைப்பில் பண்ண மாதிரி என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள். அழகாக வந்து உங்களுக்கு வந்து டோர்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே க்ளோசிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல பாருங்கள் விண்டோஸ் இருந்துச்சு. விண்டோஸ் நம்ம அழகாக சும்மா சிம்பிளாக வந்து ஒரு சின்ன ஒரு ஆர்ச் டிசைன் பண்ணி மார்பிள் ஃபினிஷிங்கில் ஐக்ளோஸில் எவ்வளோ ரிச்சாக பண்ண முடியுமோ நான் அதுக்கு தகுந்த கலருக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து உங்களுக்கு மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். இங்கே பாருங்கள் மேலே அதே மாதிரி வந்து சீலிங் பாருங்கள். ஃபுல்லாகவே சீலிங் கம்ப்ளீட்டாக வந்து இங்கே ஒரு ஃபால் சீலிங் வேண்டாங்கிற நம்ம யூபிவிசிலேயே ஃப்ளூட்டட் பேனலில் வந்து ஃபால் சீலிங் டைப்பில் பண்ணி கொடுத்துருக்கோம்.
வித்து பாருங்க ஃபேனுக்கு லைட்டிங் வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் சென்டரில் உங்களுக்கு எவ்வளோ ஸ்கொயராக ப்ரொஜெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியே பார்த்துட்டோம்னா நம்ம இங்கே பாருங்கள் இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் பர்கோல் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்க வித் ஃபுட்டர் பேனலுங்க. ஃபுல்லாகவே ஃபுட்டர் பேனல் பண்ணி மேலே பர்கோல் டிசைன் பண்ணி லைட்டிங் ப்ரொவிஷனோட பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதை பொறுத்தவரை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க. என்ன மாதிரியான கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், டிசைன் பண்ணிக்கலாம். நீங்கள் உட்டில் என்னென்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னா எல்லாமே நம்ம வந்து யூபிவிசி நம்ம பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் டிவி யூனிட் பார்த்துட்டீங்கன்னு தெரியும் உங்களுக்கு. டிவி யூனிட் பேக்கில் வந்து உங்களுக்கு வந்து ஒயிட்ல ஆக்சுவலாக வந்து பேனலிங் பண்ணி உள்ளே வந்து நம்ம ஃபுட்டர் பேனில் வந்து கொஞ்சம் உள்ளே நம்ம போன மாதிரி என்ன பண்ணியிருக்கோம், டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே ஆகட்டும் இந்த சைடு ஆகட்டும் சிம்பிளாக நீட்டாக அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள் இதெல்லாமே வந்து க்ளோசிங் டோர் தாங்க, இல்லை ஸ்டோரேஜ் டோரு. ஆக்சுவலாக இந்த ஏரியா பாருங்கள், இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக டோர் ஃபுல்லாகவே க்ளோசிங் தாங்க. ஆல்ரெடி கடப்பால செல்ஃப் இருந்தது, கடப்பாக்கு செல்ஃப் வச்சுருந்தப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபுல்லாகவே க்ளோசிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாருங்கள், பார்த்தா தெரியும் ஃபுல்லாக கடப்பா இருக்கும். ஆனால் பார்க்குறப்போ நீங்கள் வந்து அந்த க்ளோசிங் பண்ண மாதிரி தெரியாது. பாக்ஸ் டைப்பில் என்ன பண்ணியிருக்கோமோ அந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறப்போ. லுக் வைஸாக இருக்கும், ஃபினிஷிங்காக அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படியே இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் யூனிட் கேட்டாங்க கஸ்டமர். அழகாக பார்த்துட்டு இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் பாருங்கள். ஃபுல்லாக வந்து டோருங்க, மிரர் டோர்லேயும் மிரர் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ட்ராப்பு ப்ளஸ் ஒரு டோரு அழகாக சிம்பிளாக வந்து ஒரு சின்ன ஸ்டூல் வைக்க ஓப்பன் கொடுத்துருக்கோம். அந்த இடத்துல நம்ம அந்த ஸ்பேஸ் இருக்கிறத கொடுத்துருக்கோம். சிம்பிளாக நீட்டாக அழகாக பண்ணியிருக்கோம் பாருங்கள். நெக்ஸ்ட் பெட்ரூம். சரி, நம்ம இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஸ்லைடிங்கில் வந்து வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஸ்லைடிங் வார்ட்ரோப் வித் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பேஸ் இருக்குது. ஸ்பேஸில் என்ன பண்ணியிருக்கோம்னா ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல் டைப்பில் வந்து செல்ஃப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக எல் டைப்பில் செல்ஃப் பண்ணி இங்கே பார்ட்டிஷன் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக இந்த யூபிவிசி பொறுத்தவரை என்ன கேட்டிங்கன்னா ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், எந்த மாதிரி வேணாலும் நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். அதனால் நம்ம வந்து அழகாக வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், ஃபுல்லாக ப்ராடாக வந்து திக்னஸ் காமிச்சு ஃபுல்லாக அழகாக ஃபுல்லாக செல்ஃப் பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தா தெரியும் பாருங்கள், ஃபுல்லாக பார்ட்டிஷன்ஸ் போட்டு அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். சரி, அப்படியே நம்ம இங்கே பார்த்தோம்னா வந்து ஒர்க்கிங் யூனிட். ஸோ ஒர்க்கிங் டேபிள் மாதிரி கேட்டிருந்தாங்க, ஒர்க்கிங் யூனிட் வித்து நம்ம பேக்கில் பேனிங்கோட பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து பாக்ஸ் டைப்புங்க, ஃபுல்லாக பாக்ஸில் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது என்ன கேட்டிங்கன்னா வந்து ஃபுல்லாக ஒயிட் வித் கிரே காம்போவில் பண்ணியிருக்கிறதுனால பார்த்தா கொஞ்சம் ரிச்சுக்கும் நல்லாவும் இருக்கும், கலர் வயசுக்கு போகிறதுக்கும் நல்லாவும் இருக்கும். அந்த மாதிரி அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே பாருங்கள் ஸ்டோரேஜுக்கு வந்து கீழே டோர் ஒரு ட்ரா ஒன்று பண்ணியிருக்கோம். இது வால் பாக்ஸுங்க. அப்படி நம்ம இங்கே ஆப்போசிட்டை பார்த்தோம்னா ஒன்லி செல்ஃப் இருந்தது, ஒன்லி ஃபார் க்ளோசிங் மட்டுமே நம்ம இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே டோர்ஸு அதே மாதிரி வந்து டபுள் டோர் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். செல்ஃப் இருக்கிறது நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துட்ருக்குங்க. அந்த பெங்களூரே பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய ஒர்க்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள். உங்கள் இடத்துக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் பார்த்து உங்களுடைய பட்ஜெட் தகுந்த மாதிரி நாங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணி பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவோம். தேங்க்யூ.